முற்காலத்தில் சில பகுதிகளில் தீபோற்சவ நெருப்பானது சிறிய யாகமாகவே கருதப்பட்டது. உதாரணத்திற்கு, வழக்கமாக வீட்டின் முன் போகி தீபோற்சவம் ஏற்படுத்தப்படும் இடத்தை பசுவின் சாணம் மற்றும் பசுவின் பஞ்சகம் கொண்டு சுத்திகரிக்க வேண்டும். அதன்பின் புதிய அறுவடை வந்திருக்கும் அல்லவா, அவற்றில் சில புதிய தானியங்களை சுத்திகரிக்கப்பட்ட இடத்தில் பரப்ப வேண்டும். முற்காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் துளசி வனம் என்றழைக்கப்பட்ட ஒரு சிறிய புனித துளசி தோட்டம் வளர்க்கப்பட்டது. அந்த துளசி செடிகள் காய்ந்ததும் அவற்றை கழிக்காமல் மாறாக அவற்றை நன்கு உலர்த்தி சிறு துண்டுகளாக வெட்டி சேமித்து வைத்தனர். இவ்வாறான தீபோற்சவத்தின் பொழுது அந்த காய்ந்த துளசி செடிகளை முதலில் பரப்பிய புதிய தானியங்களின் மேல் வைப்பார்கள். சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 பெரிய தடிமனான மரக்கட்டைகள் கால சுழற்சியை குறிக்கும் வகையில் வட்டமாக அமைக்கப்படும். பின்னர் அவர்கள் நெருப்பு மூட்டி அக்னி மங்களம் என்று சொல்லி யாகமாக கருதப்பட்ட தீபோற்சவ நெருப்பிற்கு மங்களம் பாடுவார்கள். எனவே நமது சுஷும்னா கிரியா யோகிகள் அனைவரும் இவ்விதமாகவே தீபோற்சவ நெருப்பு மூட்ட வேண்டும். குளிர்ச்சியான கால சூழ்நிலையில் நெருப்பின் வெப்பத்தை அனுபவித்து கொண்டே இதையெல்லாம் செய்ய வேண்டும். நமக்குள் இருக்கும் அனைத்து முறையற்ற உணர்வுகளையும் நாம் நெருப்பில் வழங்குகிறோம் என்ற எண்ணமும் வளர்க்க வேண்டும். அதன் பிறகு 49 நிமிடங்கள் சுஷும்னா கிரியா யோக பயிற்சியை செய்வோமாக. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் நித்தியமான மங்களம், நித்திய சுபமங்களம்.